வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் கடந்த பல வாரங்களாக பெருகுகிற கிருபை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:33 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பிரியமானவர்களே, இந்த 33 வசனத்துல கடைசி பகுதி சொல்கிறது, அவர்கள் எல்லார் மேலும் பூரணமான கிருபை உண்டாயிருந்தது. அண்ட் கிரேட் கிரேஸ் வாஸ் அப்பான் தெம் ஆல். மச் கிரேஸ் என்று சொல்லப்படுறது. அதிகமான கிருபை, அதிகமான கிருபை அவர்கள் மேல உண்டாயிருந்தது. அவர்கள் மேல அந்த கிருபை இருக்கிற. அப்ப கிருபைனா என்ன அப்படின்றத நாம ஒரு சில வாரங்களாக பார்த்திருக்கிறோம். கிருபைன்னு என்ன? கடவுள் நம்மோடு கூட இருக்குது. கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதான் கிருபை. யாத்திரா 33 நாம மோசே குறித்து வாசித்தோம். மோசே சொல்றான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்பதை நான் எதினால் அறிவேன். நீர் எங்களுடனே கூட வருவதனால் அல்லவா. இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கும் உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எப்படி காணப்படும்? நீர் எங்களோட கூட இருக்கிறனால தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், சமாதானம் உண்டாகும், சமாதானம் தருவேன்ற. அப்ப கிருபை நம்மளோட கூட இருக்கிறத நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். கிருபை என்னன்னா, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறது தான் கிருபை. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது தான் கிருபை. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், அந்த கிருபைனாக்கா ஒரு தெய்வீக பலன். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 9:12 நம்ம வாசிக்கிறோம். 12:9 வாசிக்கிறோம். இந்த பலவீனத்தில், உன்னோட பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் வழங்கும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றார். பவுலுக்கு ஒரு பலவீனம், அந்த பலவீனம் போகணும், பலன் உண்டாகணும்னா அந்த கிருபை போதும் அப்படின்றார். கிருபை வரும்பொழுது ஸ்ட்ரென்த்து அவருக்கு கிடைக்கிறது. அப்ப கிருபை என்னன்னா ஒரு தெய்வீக பலன், அதன் கிருபை. அது மாத்திரம் அல்ல, அவர் இந்த கிருபை அப்படின்ற பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு உதவி நமக்கு கிடைக்கிறது. பேருதவி, கடவுளுடைய பேருதவி நமக்கு கிடைக்குது. ஒருவேளை இந்த கிருபை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் பல ஆண்டுகளாக பல பிரச்சனைகளை சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம், அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கலாம், அதிலிருந்து வெளியே வரத்துக்கு வழி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கிருபை நமக்கு உண்டாஇருக்கும் பொழுது அந்த கிருபை அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு அது உதவி செய்கிறதாய் இருக்கிறது. கடவுளுடைய பெரிய உதவி, ஒத்தாசை நமக்கு கிடைக்கிறது. மரியாள் பாருங்க, மரியாள் லூக்கா 1:28 நம்ம வாசிக்கிறோம். தேவ தூதன் அவளிடத்துல கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்றார். கிருபைனாவே கடவுள் நம்மோடு கூட இருக்கிறதான். அப்ப இந்த கிருபை எல்லாரும் மேலும் உண்டா இருந்தது என்று நாம் அந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். 4:33 சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த கிருபை உண்டா இருந்தது. கிருபை என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு கிருபை பற்றி நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்ம வாசிச்சு அங்கிருந்து போக போறோம். ஒரு ஆதியாகமம் புஸ்தகம் 39 திருப்போம். ஆதியாகமம் 39 ஆதியாகமம் 39 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நல்ல கவனிங்க, கிருபை என்ன? கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறதான் கிருபை. இப்ப யோசேப்புக்கு என்ன உண்டா இருக்குது? இப்போ கிருபை அவனுக்கு கிடைக்கிறது. எப்படி கிடைக்குது? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாரு. கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவனுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. அவன் காரிய சித்தி உள்ளவனானான்.
காரிய சித்தி உள்ளவனானா அவன் எதை செஞ்சாலும் அது வெற்றி பெற ஆரம்பிக்கிறது. பாருங்க, இவன் வந்து யோசேப்பு வந்து ஒன்றும் பெரிய ஒரு இடத்து புள்ள ஒன்றும் கிடையாது. இவனை வந்து அடிமையா போத்திபார் வாங்கிட்டு வந்துருக்கிறான். இந்த வேத வசனத்துல நம்ம இந்த இங்க நீங்க வாசிட்டே வரும்பொழுது 6ஆம் வசனத்துல சொல்லுது, யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகும் உள்ளவனா இருந்தான், நல்ல வாட்ட சாட்டமா இருந்தான். அடிமைகளை வாங்கும் போது அப்படிதான் வாங்குவாங்க. சும்மா அப்படியே வத்தலும் தொத்தலுமா இருக்கிறவனை அடிமையா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு ஏக்கச்சக்கமான வேலை இருக்கும். 24 மணி நேரம் வந்து வேலை செய்யணும் பாருங்க. அதனால போத்திபார் வந்து அந்த அடிமையை வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் ராஜாவுக்கு நெருக்கமானவர். ஏன்னா அவர் வந்து பிரதானி, அவர் ராஜாவினுடைய அந்த மெய்காப்பாளர்களுக்கெல்லாம் தலைவர் அவர். அதனால அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஆட்களை தருவாங்க. ஸ்பெஷலான ஆட்கள்னா சின்ன வயசு, நல்ல உடற்கட்டு, நல்ல வலிமையான ஆட்கள், நல்ல வேலை செய்யக்கூடியவர்கள், எவ்வளவு வேலை சொன்னாலும் தாக்கு பிடிக்கக்கூடிய ஆட்கள், அந்த மாதிரி ஆட்களை கொடுப்பாங்க இல்லையா, ஸ்பெஷல் பீப்புளை. அடிமைகளே கொஞ்சம் நல்ல வேலை செய்யறவனா, நல்ல திடகாத்திரமா இருக்கிறவனா, வலிமையா இருக்கிறவனா, ரொம்ப நேரம் வேலை செய்யக்கூடியவனா கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் யோசேப்பான் வீட்டுக்கு கொண்டு வருகிறான். நம்ம என்ன யோசிக்கிறோம், இந்த யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் போத்திபார் அவனுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டான், அவன் வந்து ரொம்ப பெரிய இன்சார்ஜ் ஆகிட்டான். இல்ல, அடிமைக்குன்னா என்ன வேலை, முதல்ல வீட்டு வேலை செய்யணுங்க. வீட்டில் துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், அப்புறம் வேற எங்கெல்லாம் வந்து அசுத்தமா இருக்குது அங்கெல்லாம் கழுவணும் போய். அந்த மாதிரி வேலை தான் முதல்ல யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. எடுத்த உடனே முதல்ல நீ மேனேஜர் ஆயிடுப்பா அப்படின்னு சொல்லல, முதல்ல வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் பெருக்கி இருக்கான், அப்புறம் பாத்திரம் கழுவி இருப்பான், அப்புறம் துணிகள்லாம் துவைச்சிருப்பான். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவன் செய்யறான். என்னென்ன அடிமட்ட வேலை என்னென்ன இருந்ததோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறான் பாருங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் அந்த மாதிரி ஒரு வேலையில இருந்தா கூட கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாரு. கூட இருந்து அவன் செய்யற எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாருன்னா வாய்க்க செய்யறாருன்னா வெற்றி அடைய செய்யறாரு. அவன் அதை சிறப்பா செய்யறதுக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறாரு. அவன் அந்த வேலையை எளிமையாகவும் நுணுக்கமாகவும் மிக சரியாகவும் துல்லியமாகவும் செய்வதற்கு வேண்டிய அறிவை கொடுக்கிறாரு, யோசிக்கிற திறனை கொடுக்கிறாரு. ஏன்னா இவன் இப்படியே இருக்க போறது கிடையாது, அவன் படிப்படியா மேல வரணும்னு அவர் விரும்புறாரு. ஏன்னா அவருடைய கிருபை யோசேப்போட இருக்குது, கர்த்தரே யோசேப்போட கூட இருக்கிறார். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில இருந்தான். வீட்டு வேலை தான் முதல்ல அவனுக்கு. முதல்ல அப்படிப்பட்ட ஒரு வேலை தான். இன்னைக்கு ஒரு வேளை நீங்க ஒரு அடிமட்ட வேலையை செய்து கொண்டு இருக்கலாம், அது என்ன வேலை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை யோசேப்பு மாதிரி வீட்டு வேலை கூட நீங்க செய்து கொண்டு இருக்கலாம். ஆனா அதே இடத்துல இருக்கிறதுல இல்ல, முதல்ல கடவுளுடைய கிருபை உங்களோட கூட இருக்குதுன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே வந்து அவர் உங்களோட கூட இருக்கிறார். அந்த வேலையை நல்லா செய்யறதுக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை அவர் கொடுக்கிறார். பாருங்க, இன்னைக்கு வேலைன்றது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்றாகி விட்டு இருக்கிறது. உலக பிரகாரமா நம்ம எடுத்துக்கணும்னா எந்த வேலையிலையும் ரொம்ப கஷ்டம் இருக்கதான் செய்யுது. மண்டை போட்டு உருட்டணும், அப்படிப்பட்ட வேலையை ஆயிடுது. நமக்கு டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க, போட்டு புழியிறாங்க, நல்லா வறுத்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க. இன்னும் சொல்ல போனா சில வேலைகள்ல சாகடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு வேலை வாங்குறாங்க பாருங்க. வேலைன்றது ரொம்ப ரொம்ப கடினமாகி விட்டது. ஆனா பாருங்க, கடவுளுடைய கிருபை ஒரு மனுஷனோட கூட இருக்கும் பொழுது அது எந்த மாதிரி வேலையா இருந்தாலும் சரி அந்த வேலையை நுணுக்கமா செய்ய முடியுது, துல்லியமா செய்யறதுக்கு வேண்டிய அறிவு உண்டாகுது. தேவனுடைய கிருபை வரும்பொழுது ஒரு கடவுளுடைய ஞானம் உண்டாகிறது. அந்த வேலையை ரொம்ப துரிதமா மற்றவர்களை காட்டிலும் ரொம்ப சீக்கிரமா செய்யறதுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கடவுள் அங்க கொடுக்கிறார். அப்படிதான் யோசேப்பு கொடுத்தாரு. கொடுக்கும் பொழுது 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இப்ப போத்திபார் பார்க்கறான், இவ்வளவு நாள் வீட்டு வேலை செஞ்சவங்களுக்கும் இப்ப யோசேப்பு செய்யறான இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஒரு வீட்டுல வேலைக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே ரொம்ப பிரமாதமா செஞ்சிருது இல்ல. ஒரு சிலர் வந்து பார்த்தாலும் பார்க்கலனாலும் பிரமாதமா செய்வாங்க. பெருக்கிறது நல்லா இருக்கும், துடைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க செய்யற வேலைலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா வேற சிலர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா சும்மா கடமைக்காக பண்ணுவாங்க. கட 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 கடன்னு செஞ்சு முடிச்சுட்டு போயிடணும், அந்த மாதிரி ஒரு வேகத்தோட வருவாங்க. ஆனா இங்க யோசேப்புடைய எஜமான் பாக்குறான் பாருங்க. எஜமான் பாக்குறான்னு கூட யோசேப்புக்கு தெரியல, கடவுள் இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியுது. நல்லா கடவுள் என் கூட இருக்கிறாரு,
எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்துக்கிறாரு. நான் இந்த வீட்டு வேலை செஞ்சுன்னு இருக்க போறது கிடையாது. எல்லாரும் என்னை வணங்குற லெவலுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போக போறாருன்ற அந்த தரிசனத்தை உள்ள வச்சுட்டு அவன் இப்ப இந்த வேலையை செய்யறான். கிடைச்ச வேலையை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். அவன் யாரையும் நொந்துக்கல. தன்னுடைய உடன் பிறந்தவர்களை இந்த மாதிரி விட்டு போட்டாங்களே, இவங்கெல்லாம் கூட பிறந்தவங்களா அப்படின்ற எந்த கசப்பையும் உள்ள வச்சுக்கல. அவன் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய ஒரு தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு போத்திபாரனுடைய வீட்டில் வேலை செய்யறான். போத்திபார் இப்ப பாக்குறான், இவன் செய்யறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இவன் கொஞ்சம் உண்மையா செய்யறான், இவன் கொஞ்சம் நேர்மையா செய்யறான், இவன் செஞ்ச இந்த வேலை நல்லா இருக்குது, இவன் செஞ்ச பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் சில பொறுப்புகளை கூடுதலா இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வருகிறது பாருங்க. இப்ப 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்துல பாக்குறாரு. அவர் என்ன பாக்குறாருன்னா, கடவுள் இவனோட கூட இருக்கிறாரு, இவன் செய்யற எல்லாத்தையும் அவர் சூப்பர் ஆக்குறாரு அப்படின்றத எஜமான் பாக்குறான். பார்த்துட்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து, இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கடவுளுடைய கிருபை நமக்கு கிடைக்கும் பொழுது மனுஷருடைய தயவும் கூட நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. எஜமானே பாக்குறாரு, ஓனர் பாக்குறாரு, இந்த வீட்டு ஓனர் பாக்குறாரு. என்ன பாக்குறாருன்னா, இந்த மனுஷன் கூட கடவுள் இருக்கிறார், இவன் சாதாரணமான ஆள் கிடையாது, இவன் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிறான், ஏதோ வித்தியாசம் இவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு எஜமான் பாக்குறான். நான் கேட்கிறேன், எஜமான் அவ்வளவு ஃப்ரீயாவா இருக்கிறான்? இந்த வேலைக்காரன், இந்த அடிமை, வேலைக்காரன் கூட இல்ல, அடிமை, அதோட ஒரு லெவல் கீழே, இந்த அடிமை செய்யற வேலையை கவனிச்சு பாக்குற அளவுக்கு அவனுக்கு நேரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதை பார்க்க வைக்கிறார் ஆண்டவர். பார்த்துட்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைக்க ஆரம்பிக்கிறான். யோசேப்பினிடத்தில் தயவு வைக்கிறான். இந்த தயவுனா என்னன்றதை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். என்ன மாதிரி பாருங்க, ஒரு அடிமைக்கு வந்த வாழ்வு. வேலைக்காரங்களாம் என்ன யோசேப்போட சேர்ந்து வேலை செஞ்சவங்கலாம் என்ன பண்ணி எப்படி பேசியிருப்பாங்க யோசேப்பை பத்தி நினைக்கிறீங்க நீங்க? இவனுக்கு வந்த வாழ்வை பத்தியா? நம்ம கூட வேலை செஞ்சுதான் பெருக்கின்னு தொடச்சிக்கின்னு பாத்திரங்கன்னு துணி துவைச்சிட்டு இருந்தான். ஆனா இவனுக்கு வந்த வாழ்வை பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவன் மேல பொறாமப்பட்டிருப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு யோசேப்பை இந்த எஜமானுடைய தயவு உயர்த்தியது. இவன் மேல தயவு வச்சுட்டான். அப்படின்னா என்னன்றதை தான் கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தயவுனா என்ன? ஒவ்வொரு மொழியாக்கத்திலேயே நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வேற சில மொழியாக்கங்களில் வாசிச்சு இந்த தயவுன்ற வார்த்தைக்கு வேற என்னென்னலாம் வார்த்தைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏஎம்பிசின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஏஎம்பிசி அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், அது ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷன். அந்த வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு, so Joseph pleased Potiphar and found favor in his sight. pleasedனா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளா ஆயிட்டான். இவன் செய்யற வேலையை பார்த்த உடனே போத்திபாருக்கு இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது, பயங்கரமா பிடிச்சு போயிடுது. எவனும் இந்த மாதிரி வேலை செஞ்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அடிமை தான், ஆனா இவன் கொஞ்சம் நல்லா திறமசாலியாகவும் இருக்கிறான் அப்படின்னு. சிஇவி அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. சிஇவி அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன். போத்திபார் லைக்ட் ஜோசப் அண்ட் மேட் ஹிம் ஹிஸ் பர்சனல் அசிஸ்டன்ட். ஒரு பெரிய பர்சனல் அசிஸ்டண்டா பிஏவை வச்சுக்கிறான். எல்லா விவகாரங்களையும் கவனிக்கணும். போத்திபார்னுடைய எல்லா விவகாரங்களையும் கவனிக்கிற ஒரு வேலையை அவனுக்கு கொடுத்தான். புட்டிங் ஹிம் இன் சார்ஜ் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் ஆல் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. தன்னுடைய சொத்துக்கள் அனைத்திற்கும் ஒரு உயர் அதிகாரியாக அவனை வச்சுட்டு அவனை ஒரு மேல் அதிகாரியா ஆக்குறான். வீட்டில் எல்லாருக்கும் மேல் அதிகாரியாக ஆக்குறான். யோசேப்புக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டிபார்ட்மெண்ட் வருகிறதை நாம் இங்க பார்க்கிறோம். காரணம் என்ன? போத்திபார் லைக்டு ஜோசப். அவன் மேல ரொம்ப இஷ்டமாயிடுச்சு அவனுக்கு. யாருக்கு? போத்திபாருக்கு. அப்ப பாருங்க, கடவுளுடைய கிருபை, கர்த்தர் நம்மளோட கூட இருக்கும்பொழுது, அந்த கிருபையோட கூட நம்ம போய் வேலை செய்யும் பொழுது, அந்த கிருபையை நம்பி கடவுள் என்னோட கூட இருக்கிறார், நான் செய்யற வேலையை அவர் பார்க்கிறாரு, மனுஷர் கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கும்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோட போய் நம்ம வேலைகளை நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்குது?
இந்த மனுஷருக்கு நம்ம மேல ஒரு பெரிய பிரியம் உண்டாகுது, ஒரு பெரிய விருப்பம் உண்டாகுது. நம்மள என்னன்னே தெரியல, காரணமே இல்லாம நம்மள மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. எனக்கு கூட பாருங்க, எனக்கு நிறைய பேருக்கு என்ன கொஞ்சம் பிடிக்கும். ஆனா என்கிட்ட காரணம் கேட்டீங்களா, என்கிட்ட காரணமே இல்லை, ஏன்னு தெரியாது, என்னமோ தெரியல, அவங்களும் நம்மள பிடிக்க வைக்கிறாரு. யார் பண்றது? கர்த்தர் பண்றாரு. இந்த மாதிரி நான் சொல்றேன் பாருங்க, கடவுளுடைய கிருபை மனுஷருடைய தயவை நமக்கு பெற்று தருகிறது. அந்த தயவு என்ன பண்ணுது, காரணமே இல்லாம மக்கள் நம்ம நேசிப்பதற்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. அப்புறம் இஆர்வின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இஆர்வி, ஈஸி டு ரீட் வெர்ஷன் ஒரு மொழியாக்கம் இருக்கு. அந்த மொழியாக்கம் என்ன சொல்லுதுன்னா, so போத்திபார் was very happy with Joseph. யோசேப்பை பார்த்தாவே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த பிரதானிக்கு உண்டாயிடுது. ஆனா பார்த்தாவே போதும், பார்த்தோன்னே எப்படி ஆகுதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. பாருங்க, நம்ம ஒரு மேலே போகும்பொழுது, வாழ்க்கையில் மேலே வரும்பொழுது மக்கள் பொறாம தான் கொள்ளுவாங்க இல்லையா? எப்போ பார்த்தாலும் நம்மளை வஞ்சிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. இவனுங்கெல்லாம் வாழ்வு வந்துடுச்சு அப்படின்னுவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க. ஆனா இங்க நாம பார்க்கிறோம், யோசேப்பு பார்த்தாவே இந்த போத்திபாருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ள வருது. போத்திபார் gave Joseph authority as a special servant. ஒரு விசேஷித்த வேலைக்காரன் மாதிரி அவனை வச்சுட்டான். ஒரு பெரிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்குறான். பாருங்க, தேவனுடைய கிருபை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அந்த கிருபை நம்பி நம்ம வேலை செய்யும்பொழுது மனுஷருடைய தயவு நம் பக்கமாக திரும்படி செய்யறாரு. மக்கள் நம்மளை பார்த்தோன்னு அவங்களுக்கு நம்மளை பிடிக்குது, நம்ம மேல விருப்பம் வருது, ஒரு பெரிய ஆசை வருது. அது மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த தயவு அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அப்ப அந்த தயவு அந்த மாதிரி ஒரு வேலையை நமக்கு செய்ய ஆரம்பிக்கிறது. கடவுளுடைய தயவு நிறைய மொழியாக்கங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படிதான் வருது. காட்ஸ் வேர்ட் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன், GW அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், காட்ஸ் வேர்ட், அந்த மொழியாக்கம் சொல்லுது, போத்திபார் லைக்ட் ஜோசப் சோ மச். அளவு கடந்த விதத்திலே அவன் மேல ஒரு பெரிய விருப்பம் அவனுக்கு உண்டாகிறது. அடிமையா தான் வாங்கி வந்தான், ஆனா இப்ப அவனை ரொம்ப பிடிக்குது. அவன் மேல அளவு கடந்த ஒரு அன்பை வைக்கிறான், பேரன்பை அவன் மீது காண்பிக்கிறான். so much that he made him his trusted servant. நம்பகமான ஒரு ஊழியக்காரனை அவனை மென்மைப்படுத்துகிறான். கிருபை நமக்கு என்ன பண்ணுகிறது, மனிதர்களுடைய தயவை பெற்று தருது. மனிதர்கள் நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமான பேரன்பை நம்ம மேல காண்பிக்கும்படியாக உதவி செய்கிறது. அது மூலமாக மக்களுடைய நம்பகத்தன்மையை நாம பெறுகிறோம். எல்லாத்து மேல அவனை அதிகாரியாக வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிருபை அப்படிப்பட்ட வேலையை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு மொழியாக்கத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன். As it turned out, God was with Joseph and things went very well with him. காரியங்கள் எல்லாம் நல்லா போகுது, அவன் கையில விட்டா ரொம்ப நல்லா போகுது. இவனை பாத்தீங்கன்னா முதல்ல வீட்டு வேலைக்கு தான் கூட்டின்னு வந்தான். கொஞ்சம் கொஞ்சமா, தம்பி நீ ரொம்ப நல்லா பண்ற, என்னுடைய ஆடு மாடுங்கள்லாம் இருக்குது, அதையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கப்பா நீ அப்படின்றான். ஆடு மாடுங்கள்லாம் சேர்த்து பார்த்துக்க ஆரம்பிக்கும் போது ஆடெல்லாம் கரெக்டா இருக்குது, குட்டிலாம் நிறைய போடுது. ஏன்? கடவுளுடைய கிருபை யோசேப்பு மேல இருக்குது. அது மட்டும் இல்ல, போத்திபாருடைய தயவு இப்போ கிடைச்சிருக்குது. போத்திபார் ரொம்ப மகிழ்ச்சியாடுறான் இவனை பார்த்தோன்னே. இவனுக்கு அவன் கண்களில் கிருபை கிடைக்குது, தயவு கிடைக்குது. அப்படின்னா அவன் இவனை பார்த்தோன்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது, இவன் மேல ரொம்ப பிரியம் வருது, அவன் மேல அளவு கடந்த பேரன்பை வைக்க ஆரம்பிக்கிறான். இவன் பண்ண எல்லாம் நல்லா போக ஆரம்பிக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாம போக ஆரம்பிக்குது. கிருபை அப்படிப்பட்ட ஒரு வேலையை நம்முடைய வாழ்க்கையில கூட செய்ய ஆரம்பிக்குது. கடவுளுடைய கிருபை இருந்தா நம்ம தொட்டதெல்லாம் துலங்க ஆரம்பிக்கிறது. ஒரு தமிழாக்கத்துல திருவிவிலியம்னு இருக்குது, அதுல இப்படியே வருது, அவன் தொட்டதெல்லாம், அவன் செய்த எல்லாவற்றையும் தேவன் துலங்க செய்தார். அப்படின்னா எல்லாம் சும்மா சூப்பரா வருது, நல்லா எதை செஞ்சாலும் நல்லா வருது. நான் சொல்றேன், கிருபை நம்மளோட கூட இருக்கும் பொழுது படிப்பு சூப்பரா வரும், நல்லா
வேலை ரொம்ப சூப்பரா கிடைக்கும், நல்ல வருமானத்துல ஒரு பெரிய உயர்வு நிச்சயமா கிடைக்கும். மக்களுக்கு நம்மளை பார்த்தோன்னா ஒரு பெரிய மதிப்பு வரும், நம்ம கையில் அதிகாரத்தை கொடுப்பாங்க, நம்ம மேல ஒரு பேர் அன்பை காட்டுவாங்க, நம்மளை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. இப்படி எல்லாம் கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்ப ஜோசப் and things went very well with him. He ended up living in the home of his Egyptian master. அதாவது இந்த எகிப்திய தலைவனுடைய வீட்டில் நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு இன்னும் ஈஸியா சொல்ல போனா அவனுக்கு நல்ல வாழ்வு வந்துடுச்சு, அவ்வளவுதான். His master recognized that God was with him. கடவுள் இந்த மனுஷனோட கூட இருக்கிறாருன்னு அவனுடைய எஜமானுக்கு நல்ல தெரியுது, ஏதோ ஒரு விதத்துல தெரிகிறவனுக்கு. அது மட்டும் கிடையாது, இவன் செஞ்ச எல்லாத்தையும் கர்த்தர் நல்ல விதமாக திருப்புகிறார். God was working for good in everything he did. அவன் செய்யற எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவா திருப்புறார். அவன் கையில வந்தா எல்லாம் நல்லா ஆரம்பிக்குது. பார்த்தான், தம்பி வெறும் வீட்டையும் ஆடு மாடுகளை மட்டும் இல்லை, கால்நடைகளை மட்டும் இல்லை, என் நிலபலன்கள் எல்லாம் கூட நீயே என்ன பண்ணு, எல்லாத்தையும் வச்சுக்கோ, அதுக்கும் ஒன்று அதிகாரி ஆக்குறேன், அதுக்கும் ஒன்று இன்சார்ஜ் ஆக்குறேன் அப்படின்றார். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மண்டலங்கள், அதாவது துறைகள் பெருகினே போகுது. கால்நடை துறை வந்துச்சு, அப்புறம் இந்த நிலம் வளத்துறை வந்துச்சு, ஒவ்வொன்றும் அப்படியே வர ஆரம்பிக்குது பாருங்க. எல்லா துறைகளும் இவனிடத்துல வர ஆரம்பிக்கிறது. ஹவுஸ் கீப்பிங் துறை முதல்ல, அதுக்கப்புறம் கால்நடை துறை, அப்புறம் நிலங்கள்லாம், அந்த விளைச்சல், அந்த அக்ரிகல்ச்சர் எல்லாமே இவன் கையில வந்துடுது. ஏன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையா மாற்றுகிறார். இவன் தொடங்கும் போது, இவன் கைக்கு வரும்போது அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஆனா இவன் கைக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஓஹோன்னு வளர ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன், எப்படிப்பட்ட கடினமான வேலையை உங்கள் இடத்துல கொடுத்தாலும் கடவுளுடைய கிருபை உங்களோட கூட இருக்கிறதுனால நீங்க செய்யும்போது கர்த்தர் அதை வாய்க்க செய்யறாரு, அதை செழிக்க செய்யறாரு, அதை மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அது நல்லா பண்ண உங்களால பண்ண முடிய ஆரம்பிக்கிறது. ஆகவே நான் சொல்றேன், எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ இந்த வேலையை கொடுத்துட்டாங்களே, எனக்கு இப்போ இந்த வேலையை கொடுத்துக்கிறாங்களே, எப்படியோ என்னை மாட்ட வைக்கணும்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மாட்ட வைக்கணும் இல்லை, கடவுள் உங்களை உயர்த்தத்துக்கு ஒரு திட்டத்தை வச்சுக்கிறாரு. அதுக்காக என்ன பண்றாரு, எவனாலும் செய்ய முடியாத வேலையெல்லாம் கொண்டு வந்து உங்களிடத்தில் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். உங்களுக்கு என்ன நடக்குது, பரவலோகத்திலிருந்து தேவனுடைய ஒத்தாசையும் கிருபையும் வந்து கிடைக்குது. அவர் உங்களோட கூட இருந்து அவர் உங்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த வேலையை சுறுசுறுப்பா, நுணுக்கமா, சிறப்பா அந்த வேலையை செய்யறதுக்கு வேண்டிய அறிவை ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறான். அப்புறம் சொல்லுகிறது, he became very fond of Joseph and made him his personal aid. அதாவது very fond ofனா ரொம்ப விரும்பிட்டான் அவனை. இப்போ நம்ம சொல்றோம்ல, எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றோமே, அந்த ரொம்பலாம் இம்மா அழுத்துறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யோசேப்ப இவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், இந்த கிருபை ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் பொழுது மக்களுடைய பேரன்பு வந்து கிடைக்குது. என்னமோ நம்ம மேல ஒரு இனம் புரியாத அன்பு உண்டாகிறது, இனம் புரியாத ஒரு விருப்பம் உண்டாக ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை கர்த்தர் என்ன பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய ஆரம்பிக்கிறார். NLT-லையும் அந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்லையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவனை பிடிக்குது, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மேல அவனை அதிகாரியாக வைக்கிறார். அப்ப இங்க கிருபை இந்த மனிதனோட கூட இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுது, மனுஷருடைய தயவை நம் பக்கமாக திருப்புறது. கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரம் வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா துறைகளின் கீழ் ஆதிக்கத்தை நாம் செலுத்த ஆரம்பிக்கிறோம், ஆளுகையை செலுத்த ஆரம்பிக்கிறோம். செல்வாக்கு மிக்கவர்களாக இந்த கிருபையும் தயவும் நம்மளை மேல கொண்டு வருது பாருங்க. போகும்போது வீட்டு வேலைக்கு தான் போறான், படிப்படியா உயர்ந்து இன்சார்ஜ் ஆயிட்டான். இவனை கேட்காம எதுவுமே நடக்க முடியாதுன்ற அளவுக்கு ஆகிவிட்டது. 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். பாருங்க, இந்த கிருபை சும்மா நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்கிறது இல்ல, நம்ம எங்க இருக்கிறோமோ அவங்களையும் அந்த கிருபை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா ஓனர் பெரிய ஆள் நினைச்சிடக்கூடாது. நம்ம அங்க இருக்கிறதுனால கடவுள் என்ன பண்றாரு, அந்த ஓனர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம அந்த பிசினஸ் செய்யறதுனால, அந்த பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கிறதுனால அந்த பிசினஸ் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அதை மேல கொண்டு வரணும்னு பாக்குறாரு. ஏன், அந்த ஓனருக்காக இல்ல, யோசேப்புக்காக, போத்திபாருக்காக இல்ல, யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த போத்திபாரனுடைய வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா, ஒரு பெரிய பெருக்கம், இன்க்ரீஸ், பலுகிறது, பெருகுகிறது.
இதுதான் அதனுடைய அர்த்தம். ஆசீர்வாதம் அதுதான், ஏராளமா விருத்தி அடைகிறது, அது பேர் தான் ஆசீர்வாதம். அப்ப கடவுள் அவனை அந்த போத்திபாரனுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆசீர்வதிக்கிறார்? போத்திபாருக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவன் உடன்படிக்கைக்கு அந்நியன். அவன் ஏன் அவனை ஆசீர்வதிக்கிறாருன்னா, யோசேப்பு இருக்கிறான், இவருடைய ஆள் அங்க இருக்கிறான். யோசேப்பு கையில எல்லாம் வந்திருக்குது. யோசேப் கையில வந்து கால்நடைத்துறை வந்திருக்குது, யோசேப் கையில வந்து அக்ரிகல்ச்சர் துறை வந்திருக்குது, ஹவுஸ் கீப்பிங் வந்திருக்கு. அந்த துறைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் பெருக ஆரம்பிக்குது, எக்கச்சக்கமா ஆரம்பிக்குது. வருமானம் போத்திபாருக்கு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு பெருகிறது. 6ஆம் வசனம், ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்ற ஒன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். பாருங்க, அப்போ எல்லாத்து மேலேயும் ஒரு பெரிய அதிகாரம் இவனுக்கு வந்து விட்டது. நான் கேட்கிறேன், கிருபை நம்ம மேல இருந்து, நம்ம அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாரு மேலும் பூரண கிருபை உண்டா இருந்தது. கிருபை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம உள்ளத்துல ஒரு பெரிய தெளிவு உண்டாகணும். கிருபை வந்துச்சுன்னா நம்ம என்ன இருக்கிற மாதிரி இருக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கணும். நல்லா கவனிங்க, மேலே வரல, இருக்கிற இடத்துல தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கீழே போறோம்னா கொஞ்சம் செக் பண்ணணும், என்ன அப்படின்றத செக் பண்ணணும். இப்போ ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நான் சொல்ல போறேன். இப்போ யோசேப்பு மாதிரி வாழ்க்கை ஆகணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? யோசேப்பு ஆன மாதிரி வாழ்க்கை, எல்லாம் நம்மளோட இன்சார்ஜ் கீழே வரணும், அதிகாரம் நமக்கு வரணும், அவன் ஓனருக்கு நம்மளை பிடிக்கணும். ஆனா நான் சொல்றேன், இந்த யோசேப்பு காட்டிலும் நம்ம ரொம்ப பெரிய ஆட்கள். ஏன்னா அவன் கிருபை பெற்றவனாக இருந்தான், இந்த கிருபை இப்ப நமக்கு உள்ளவே வந்தாச்சு. கர்த்தர் யோசேப்போட இருந்தாரு, ஆனா அந்த யோசேப்புக்கு கிருபையை கொடுத்தவர், கிருபையை அளித்தவர், மரியாளுக்கு கிருபையை அளித்தவர் இப்ப நமக்கு உள்ள இருக்கிறார். இப்போ அதோ என்ன அற்புதம் பாருங்க, கிருபையை கொடுக்கிறவரை இப்ப உள்ள வந்துட்டாரு. இப்போ நமக்கு உள்ள எல்லாமே இருக்குதுன்ற விதத்துல நம்ம பார்க்கணும். இப்போ எல்லாருக்கும் கேட்ச நான் சொன்னது, உள்ள வந்துக்கிறவர் ரொம்ப பெரியவர்ன்ற விதத்துல நாம பார்க்க வேண்டும். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை திருப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எங்க இருக்கிறார்? இப்போ இயேசு எங்க இருக்கிறாருங்க? உங்களை பார்த்தாங்க, இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்கு உள்ள இருக்கிறாரு. அப்ப கிருபை எங்க இருக்கு? உள்ள இருக்கு. பழைய உடன்படிக்கையில கிருபை அவங்களோட கூட இருந்தது, ஆனா புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு கிருபை மற்றவங்களுக்கு கொடுத்தவரெல்லாம் இப்ப உள்ள வந்துட்டாரு. இப்ப உள்ள நோக்கி பார்க்கணும். உள்ள ரொம்ப பெரிய ஆளா நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? வெளிப்புறமாவே பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு கொஞ்சம் கிருபை கிடைக்குமா ஆண்டவரே? உண்மை நான் நோக்கி பார்க்கிறேன். எங்க நோக்கி பார்க்கிறேன்? பரலோகத்தை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரட்டும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான், நம்முடைய மைண்ட்ல அது போய் பதிஞ்சிடும். தாவீது சொன்ன ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்ணை ஏறெடுக்கிறேன்னு, ஏன்னா அவர் அங்க இருந்தாரு. ஆனா இப்போ இயேசு இந்த உலகத்துல வந்துட்டாரு, பாவத்துக்கான பரிகாரத்தை செலுத்தி முடிச்சிட்டாரு, பாவ நிவர்த்தியை செஞ்சு முடிச்சிட்டாரு, அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு இருக்கிறோம், அவரே உள்ள வந்துட்டு இருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழைய உடன்படிக்கையில கர்த்தர் யோசேப்போட இருந்தாரு, கிருபை அவனோட கூட இருந்தது, அதுக்கே அவன் அந்த மாதிரி ஆனானா, இன்னைக்கு அவர் நம்மளுக்கு உள்ள வந்திருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரி இருக்கவே மாட்டீங்க, மேல மேல வர போறீங்க. ஆமே, எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம என்ன ஆச்சுன்னா, இத்தனை வருஷங்கள் நம்ம வந்து அடிபட்டு ஓதப்பட்டு இப்படி அப்படியும் பல விதங்கள்ல நொறுக்கப்பட்டு, பணம் இல்லை அந்த கஷ்டப்பட்டு பல துன்பங்களால வேதனைப்பட்டு, இதே நம்மளுக்கு வாழ்க்கை பழகி போயிடுச்சு. அவ்வளவுதாங்க, இனிமேல ஒரு பெரிய விடிவு காலம்லாம் வராதுன்றனால அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டுக்கிறோம் நம்ம. இல்ல இல்ல, இன்னைக்கு ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ள போறோம். கிருபையை பழைய உடன்படிக்கையில் அளித்தவர் இந்த புதிய உடன்படிக்கை விசுவாசியாகிய எனக்குள்ள அவர் இருக்கிறாரு. உள்ள வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்றதான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா நாம பார்க்க போறோம். உள்ள வந்துட்டாரு, கிருபை உள்ள இருக்குது, இயேசு உள்ள இருக்கிறாரு. உள்ளான விதத்துல நாம எப்படி மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அவர் உள்ள வரும்பொழுது நம்ம நினைக்கிறோம் சும்மா வந்துக்கிறாரு, வெறுங்காயிடம் வந்திருக்கிறார். இல்லைங்க, அவர் உள்ள வரும்பொழுது எப்படி வந்திருக்கிறாருன்னு வேதம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருந்தது. சகல பரிபூரணம்னா தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவாற்றல், தேவனுடைய மாபெரும் சக்தி, வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய செழிப்பு, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய எல்லா நன்மைகள் எல்லாம் சேர்த்து அவருக்குள்ள என்ன பண்ணியாச்சு? கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்து விட்டது. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள வாசமா இருக்கிறது. எல்லா பரிபூர்ணமும் இருக்கு. எங்க இருக்கு? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அதுக்குள்ளவே, அவருக்குள்ளவே கிருபையும் இருக்குது, சத்தியம் இருக்கு, அவருக்குள்ளவே எல்லாமே இருக்கு, எல்லா நன்மைகளும் இருக்கு. நமக்கு வேண்டிய சுகம் அவருக்குள்ள இருக்கு, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் அவருக்குள்ள இருக்கு, நமக்கு வேண்டிய செழிப்பு அவருக்குள்ள இருக்கு, நமக்கு வேண்டிய பணம் அவருக்குள்ள இருக்கு. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தும் அவருக்குள்ள இருக்குதுங்க. யாருக்குள்ள இருக்கு? அவருக்குள்ள இருக்கு. என வேதம் சொல்லுகிற சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. அவருக்குள்ள இல்லாதது எதுவுமே கிடையாது. என யோவானே சொல்றாரு, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக எல்லாம் அவர் மூலமா உண்டாச்சு. அப்புறம் இந்த கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் அதிகாரம் 1:16 கடைசி 2 வரிகள் சொல்கிறது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கிறது பார்க்காதது எல்லாமே அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. அதாவது அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. நீங்க இருக்கிறீங்க, யாருக்காக நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க? எதுக்காக இங்க வந்து பிறந்திருக்கீங்க? அவருக்காக. ஆமென். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நமக்கு அவருக்காக தான் எல்லாமே உண்டாச்சு. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் ஏன் உண்டாச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன் உண்டாச்சுன்னா அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. இந்த கடவுள் எவ்வளவு பெரியவர், இந்த பிதாவாகிய தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அறிவுள்ளவர், எவ்வளவு சர்வ ஞானி, எவ்வளவு சர்வ வியாபி என்பதை சொல்வதற்காகவே அதெல்லாம் உண்டாக்கப்பட்டது என்று ரோமர் 1:20 சொல்லப்படுகிறது. ரோமர் 1:20 சொல்கிறது, காணப்படாதவளாகிய அவருடைய தேவத்துவம், அவருடைய வல்லமை எல்லாமே காணப்படுகிறவர்கள் மூலமாக உலகம் உண்டானது முதற்கொண்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் இதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் நல்லா தெளிவாக காமிக்கிறதுக்காக தான் அதெல்லாமே உண்டாக்கப்பட்டது. எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. அவருக்குள்ள இல்லாதது எதுவுமே இல்லை. பணம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, வீடு இருக்கு, சுகம் இருக்கு, பாவ மன்னிப்பு இருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கு, எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. சகல பரிபூரணமும் எல்லா நன்மைகளும் அவருக்குள்ள இருக்கு. இப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னா நம்மளுக்குள்ள இருக்கிறார். அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. சகல பரிபூரணம் மட்டும் இல்ல, தேவன் சொல்ற எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. அவருடைய வல்லமை, அவருடைய அனந்த ஞானம், அவருடைய பரந்த அறிவு, அவருடைய மிகப்பெரிய பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், அவருடைய அற்புத சுகமளிக்கும் வல்லமை, அற்புதங்களை செய்யும் சக்தி எல்லாமே அவருக்குள்ள இருக்குல்ல. அது எல்லாம் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துக்குள்ள வாசமாய் இருக்கிறது. அப்ப எல்லாமே அவருக்குள்ள இருக்குதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் அவருக்குள்ள இருக்குதுங்க. ஆமே, எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. 10ஆம் வசனம் சொல்லுது, மேலும் அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அவருக்குள்ள நாம
எப்படி இருக்கிறோம்? கம்ப்ளீட்டா இருக்கிறோம். பாருங்க, நல்ல கவனிங்க. எல்லா பரிபூர்ணமும் அவருக்குள்ள இருக்குது. சுகம், ஞானம், அறிவு, பொக்கிஷம் எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. கொலோசியர் 2:3 சொல்கிறது, ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷம் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. ஞான அறிவெல்லாம் உள்ள இருக்குது. சகல பரிபூர்ணம் அவருக்குள்ள இருக்குது. கடவுள் என்ற சொல்ற தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, நீதி இருக்கு, அற்புதங்களை செய்யும் சக்தி இருக்கு, சுகமாக்கும் வரங்கள் இருக்கு, ஆற்றல் இருக்கு, நமக்கு வேண்டிய பணம் இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம தேவன் விரும்புகிற விதத்தில் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்தும் அவருக்குள்ள இருக்கு. இப்போ அவர் எங்க இருக்கிறாருன்னு நமக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். அவர் நம்ம எல்லாம் அவருக்குள்ள வச்சு அவரை கொண்டு வந்து நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம எங்க பார்க்கணும்? நமக்கு இப்போ சுகம் வேணும்னா எங்க பார்க்கணும்? நம்ம உள்ள பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம்? சுகம் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடின்னு ஓடுறோம். இல்லைங்க, உள்ள பார்க்கணும். உள்ள அவ்வளோ ரிச்சா இருக்கிறோம். நம்ம உள்ள அவ்வளோ பரிபூர்ணம் உள்ளவர்களாம் இருக்கிறோம். உள்ளான விதத்துல அவ்வளோ பிரமாதமா இருக்கிறோம். உள்ள ரொம்ப பெருசா இருக்கிறோம். இப்ப நம்மளை பார்க்கும்போது நம்ம அப்படி பார்க்கணும். கண்ணாடியில பார்க்கும்போதுதான் கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருந்திருப்பேன், வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெற்றிருப்பேன். கொஞ்சம் உயரமா இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன், சீக்கிரமா கொஞ்சம் கல்யாணம் ஆயிருக்கும். கொஞ்சம் ஒல்லியா இருந்தா நல்லா இருந்திருப்பேன். இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். பாருங்க, வெளிப்புறத்திலேயே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உள்ள நமக்குள்ள என்ன நடந்திருக்கிறது என்பதை நான் பார்க்கல. இல்லைங்க, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். உள்ள வந்துட்டார். அவரு எப்பயோ வந்துட்டாரு. எப்ப இயேசுவை ஆண்டவரா ரட்சகரா ஏற்றுக்கொண்டு போ அன்னைக்கே அப்பவே அவர் உள்ள வந்துட்டாரு. கிருபை உள்ள வந்தாச்சு. கடவுள் நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. வெளியே இருந்தப்பவே கர்த்தர் யோசேப்போட இருக்கும் போதே அவ்வளோ காரியங்கள், அற்புதங்கள், மேன்மையான காரியங்கள்லாம் நடக்கும்னா, யோசேப்புக்கு அவ்வளோ ஆசீர்வாதம், மனுஷருடைய தயவு, மனுஷர் பிரியம் வைக்கிறாங்க, பேரன்பை வைக்கிறாங்கன்னா, இப்ப அந்த கிருபையும் அவர் அந்த கிருபையை அளித்தவரும் உள்ள வந்துட்டாங்கன்னா, இப்ப நமக்கு எவ்வளவு நடக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நடக்க மாட்டேங்குது? வெளியவே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வெளியவே பார்த்துட்டே இருக்கோம். வெளியே பார்க்குற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. யோவான் சுவிசேஷத்தில் அவர் சொல்றார், 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். மாம்சத்தினால் பிறக்கிறதுனா இந்த சரீர பிரகாரமான காரியங்கள், அதுல பிறக்கிறது எல்லாமே மாம்சமா இருக்கும். அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நல்ல படிப்பு கிடைக்கல, எனக்கு நல்ல பணம் கிடைக்கல, எனக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கல, வெளிப்புறமான மனுஷனையா பார்க்கறது. எனக்கு போட்டுக்க நல்ல துணிமணி இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஒரே கவலையா இருக்கு, எதிர்காலத்தை நினைச்சாதான் ஒரே கவலையா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல, வாழ்க்கை எப்படி போவோன்னே தெரியல, எல்லாம் இந்த மாதிரி கவலைகள் தான். ஆனா நான் சொல்றேன், பிசாசு இதையே பார்க்க வச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு, துணிமணிக்கு, வாடகை கட்டுறதுக்கு, வாழ்க்கையை நடத்துறதுக்கு, எப்படியாவது வாழ்க்கையை நடத்தினா போதும்ன்ற லெவலுக்கே வச்சிருக்கிறோம். பாருங்க, இல்லைங்க, இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள பார்க்கணும். மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமா இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியா இருக்கும். நான் சொல்றேன், இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸை நம்ம யோசிச்சு பார்க்கணும். உள்ளான மனுஷன்ல நாம எப்படி இருக்கிறோன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து உள்ள வந்திருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறாரு. அவர் உள்ள வரும்பொழுது வெறுங்கையோட வரல, அவர் தேவத்துவத்தின் பரிபூரணத்தை எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய ஞானம் இப்ப என்னுடைய ஞானமா இருக்கிறது, அவருடைய அறிவு உங்களுடைய அறிவாய் இருக்கிறது, அவருடைய பரிசுத்தம் உங்களுடைய பரிசுத்தமாய் இருக்கிறது, அவருடைய நீதி உங்களுடைய நீதியாய் இருக்கிறது, அவருடைய ஜீவன் உங்களுடைய ஜீவனா இருக்கிறது. அல்லேலூயா. அவரது எல்லாம் உங்களுடையதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, எல்லாம் உங்களுடையதே. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. எதெல்லாம் நம்முடையது? எல்லாம் தான். எல்லாம் சொன்னா எல்லாம் தான். ஆல் அப்படின்னா ஆல் தான். எல்லாம் நம்முடையது தான். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு? நம்மளை கண்ணாடியில் போய் நம்மளை முகத்தை பார்க்கும்பொழுது, ஐயோ நான் பாவப்பட்ட முகங்க இது, ஏன் இந்த உலகத்தில் பிறந்தனும் தெரியல, எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு, இதுக்கு மேலே நான் படுறதுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, இப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க. நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை சொல்லலாம் கூட நம்ம நினைக்கிறோம், இந்த உலகத்தில் பிறந்து ஏன் பிறந்தனே தெரியல, பிறந்து இவ்வளோ பாடுபட்டாச்சு,
கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல, அவர் வேடிக்கை பார்த்து நிற்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன் அவர் இதெல்லாம் செய்யக்கூடாது? இல்லைங்க, அவர் உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. அவர் உங்களை உள்ளான விதத்தில் பெரிய லெவல்ல கொண்டு வந்துட்டாரு. எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு உள்ள வச்சிருக்கிறாரு. இப்ப உள்ள இருக்குது எல்லாமே, உங்களுக்கு வேண்டிய எல்லாமே உள்ள இருக்குது. எல்லாம் உங்களுடையது. எல்லாம் கரங்களை வச்சு சொல்ல, எல்லாம் என்ன, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எல்லாம் என்னுடையது. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள்ளே சரீர பிரகாரமாக வாசமா இருக்கிறது. அவர் இப்பொழுது எனக்குள்ளே இருக்கிறார். என்னுடைய உள்ளான மனுஷன்ல கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவன், அவருடைய ஞானம் என்னுடைய ஞானம், அவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம், அவருடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம், அவருடைய நீதி என்னுடைய நீதி. அவர் ஒளியா இருக்கிறார்னா நானும் ஒளியா இருக்கிறேன். அவர் சகல பரிபூர்ணத்தினாலும் நிறைந்தவராய் இருக்கிறார்னா நானும் சகல பரிபூர்ணத்தினாலும் நிறைந்தவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா தான் தட்டுங்களேன் கைய, அது கூட சத்தமே வராத தட்டினா. அப்ப நம்ம வெளியே பார்க்க கூடாதுங்க, உள்ள பார்க்கணும். நம்ம உள்ள நாம யாரா இருக்கிறோம். இந்த கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிருபை கிடைச்சிருக்கனால அந்த இயேசுன்ற நபர் உள்ள வந்திருக்கிறாரு. அவர் வெறுங்கையோட வரல, பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு. உள்ள அவ்வளவு பெரியவங்களா நம்ம இருக்கிறோம். யாருமே இந்த உள்ளான மனுஷனை பார்க்கறதே கிடையாது, வெளிப்புறமான மனுஷனையே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ நான் சொல்றேன், இன்னைக்குல இருந்து போய் உள்ள நம்ம எவ்வளவு பெரியவங்களா இருக்கிறோன்றத பார்க்கணும். உள்ள பார்க்கும்பொழுது நம்ம செய்யற எல்லாத்திலையும் ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கிறத நம்ம நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். பெரிய பெரிய வெற்றிகள் நமக்கு கிடைக்கிறது அவர் மூலமா கிடைக்கிறத நம்ம நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். அப்ப உள்ள தேவனுடைய சகல பரிபூர்ணமும் உள்ள இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அவர்கிட்ட போய் கேட்டா எப்ப கிடைக்குமோ தெரியலங்க. எனக்கு முன்னாடி எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கிறாங்க தெரியல, எத்தனை நம்பர்னு தெரியல, எனக்கு அப்ளிகேஷன் நம்பர் என்னன்னு தெரியல, எப்ப கிடைக்குமோ. இல்லைங்க, உள்ள பாருங்க, உள்ள நோக்கி பார்க்கணும். அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கொண்டாந்து உங்களுக்கு உள்ள வச்சுட்டாரு. உள்ள வச்சுட்டு உனக்கு என்ன வேணுமோ இப்ப நீ மொண்டுங்க அப்படின்றார். உங்களுக்குள்ள இருக்குது பாருங்க, அவ்வளோ ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு உள்ள இருக்கிறது. அப்ப நம்ம மூலமா தான் கர்த்தர் இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்க திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்களும் நானும் கர்த்தருக்கு வேணும். நம்ம இல்லாம இந்த உலகத்தை அவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும், இந்த பரிபூர்ணம் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வைத்திருக்கிறார், உள்ள வச்சிருக்கிறார். இப்ப இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. எல்லா பரிபூரணத்தையும் அவருக்குள்ள வச்சு, சகல விதமான பரிபூரணத்தையும் அவருக்குள்ள வச்சு, தேவத்துவத்தின் பரிபூரணத்தெல்லாம் அவருக்குள்ள வச்சு, ஞானம் அறிவு என்பதாகிய பொக்கிஷத்தெல்லாம் அவருக்குள்ள வச்சு, அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷ சாலையை கொண்டு நம்மளுக்கு உள்ள வச்சிருக்கிறாரு. எங்க வச்சிருக்கிறாரா? சபைக்குள்ள வச்சிருக்கிறார். இவர் யாரு? எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு ஆகிய சரீரமான சபைக்கு எல்லாத்தையும் கொண்டு சபைக்குள்ள வச்சிருக்கார். சபை யாரு? நீங்களும் நானும் தான் சபை. இந்த சபை தான் அளவு கடந்த ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை இந்த உலக பிரகாரமான ஆட்கள் தீர்க்கவே முடியாது. பாருங்க, எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் தீர்க்கவே முடியாது. எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. ஒரு சின்ன ப்ராப்ளத்தை கூட சால்வ் பண்ண முடியாது. தரித்திர பிரச்சனையை ஒழிச்சு கட்டவே முடியாது. மேலும் மேலும் தரித்திரம் ஆயிட்டே இருக்கிறாங்க மக்கள். எந்த பிரச்சனையும் தீர்க்கவே முடியல. ஆனா சபையின் மூலமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு, தரித்திர பிரச்சனைகளுக்கும் பாவ பிரச்சனைகளுக்கும்
ஒரு வியாதி பிரச்சனைக்கும் சபையை ஒரு அளவுகடந்த ஐஸ்வர்யத்தினால் நிரப்பி இந்த சபையை ஒரு பெரிய தீர்வாக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், இது எதையுமே நம்ம விளங்கிக்காம நம்மளுக்கு யாராவது உதவி செய்வாங்களா நம்ம அங்கங்க போயிட்டு இருக்கிறோங்க. நான் சொல்றேன், தேவன் உங்களை ஒரு நடமாடும் பொக்கிஷ சாலையாக, நடமாடும் ஒரு பெரிய பொக்கிஷ சாலையாக, ஒரு பேங்கா வச்சிருக்கிறாரு. நீங்கள் பரலோக வங்கியா இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள்ளே ஏராளமான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறாரு. எக்கச்சக்கமான முதலீடுகளை தேவன் பண்ணியிருக்கிறாரு. உள்ள பார்க்கணும், போ வெளியே பார்க்க கூடாது. கிருபை பெற்றுக்கொண்டோம்னா, கிருபை உள்ள வந்திருக்குதுன்னா, ஏசு உள்ள வந்திருக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து வாசம் பண்றாருன்னா, இப்ப நம்ம வெளியே பார்க்க கூடாது. எந்த பிரச்சனை தான் உள்ள பார்க்கணும். இப்போ ஏன் என்னையே ஒரு பெரிய பொக்கிஷ சாலையா மாதிரி ஆக்கிட்டாரு, என்னையே ஒரு பெரிய பேங்க் மாதிரி ஆக்கிட்டாரு, என்ன ஒரு பெரிய பரலோக வங்கி மாதிரி ஆக்கிட்டாரு. பரலோக வங்கி பாருங்க, நம்ம கையில பணம் இருங்க, கொண்டு போய் என்ன பண்றோம், வங்கியில சேமிக்கிறோம். வங்கியினுடைய சேமிப்பு, வங்கியினுடைய இருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமான ஃபிகர்ஸ்லாம் பயங்கரமாக போகும், எக்கச்சக்கமாக இருக்கும் அங்கே. இந்த வங்கியிலிருந்து கடன் வாங்குறவங்கள பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 கோடி லட்சம் கோடிகள் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்குறவங்களே சொல்றோம். அப்போ வங்கியில் எவ்வளோ இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, பரலோக வங்கியாக மாற்றி வச்சிருக்கிறாரு. இந்த பூமியை, இந்த உலகத்தை, உங்களுடைய ஏரியாவை, உங்களுடைய நகரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருப்பார் என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீங்கள் நடமாடும் பரலோக வங்கியா இருக்கிறீர்கள். உள்ள நோக்கி பாருங்க. நம்ம என்ன பண்றோம், நம்முடைய தேவைகளுக்கே நம்ம வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் பரலோகத்தினுடைய வங்கி. உங்களுக்குள்ள அவர் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாரு, அவ்வளோ முதலீடுகளை பண்ணி வச்சிருக்கிறாருன்னா நீங்க ஏன் அங்க எங்க போகணும்? எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது. 2 கொரிந்தியர் 9:8 நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது அந்த வேத வசனம் சொல்கிறது, 2 கொரிந்தியர் 9:8, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக இருக்கவும். கடவுளுடைய விருப்பம் உங்களை பத்தி கடவுளுடைய விருப்பம். இதை வந்து நான் ஏஎம்பிசி டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்க போறேன். 2 கொரிந்தியர் 9:8 அங்க வந்து டிவியில போடுவாங்க, பாருங்க நீங்க அந்த வசனத்தை. நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு, எவ்வளத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் நமக்குள்ள எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாருன்னா, நீங்கள் எல்லாத்திலையும் சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய ரீதியாக, ஆத்தும ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உலக பிரகாரமாக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு, திருமண வாழ்க்கைக்கு, எல்லாவற்றிலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும். வாழ்க்கைனா கொஞ்சம் ஏத்த இறக்கம் இருக்கதாங்க செய்யும். இல்லைங்க, இவங்க எப்பொழுதும் சொல்றாரு, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாய் இருக்கவும். 2 கொரிந்தியர் 9:8. சம்பூர்ணம் உடையவர்களா இருக்கணும், குறைச்சல் உள்ளவர்களா இருக்கவே கூடாதுன்றதாங்க கடவுளுடைய விருப்பமும் திட்டமும். எதிலையும் குறை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு சுகத்துல குறைவு இருக்கு, நிறைய பேருக்கு பரிசுத்த வாழ்க்கையில குறைவு இருக்கு, பாத்துல உழுந்து ஏஞ்சிட்டே இருக்காங்க, வெளியே வரவே முடியல. நிறைய பேருக்கு நேர்மையா இருக்கிறதுல பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு உண்மையா இருக்கிறதுல பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு விசுவாசமா இருக்கிறதுல பிரச்சனை இருக்கு, குறைவு இருக்கு. அதுல எல்லாம் அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாத்திலையும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களா இருக்கணும். சந்தோஷம் எடுத்தீங்கன்னா அது சம்பூர்ணமா இருக்கணும். சம்பூர்ணமா நிறைவா இருக்கணும், உங்களுக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கணும், அபண்டன்டா இருக்கணும். சந்தோஷம் எடுத்தீங்கன்னா அது அபண்டன்டா இருக்கணும். ஒரு நாள் சந்தோஷம், அடுத்த நாள் துக்கம், அடுத்த நாள் பெரிய ஒரு துன்பம், அடுத்த நாள் கீழே விழுறது, அடுத்த நாள் நல்லா வருது, அப்படி இல்லை. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கணும். பணம் எடுத்தீங்கன்னா அதுல சம்பூர்ணமுடையவர்களா இருக்கணும், அபண்டன்டா இருக்கணும். அப்புறம் சொல்ற சகல நற்கிரைகளிலும் பெருகுகிறருக்கும். நற்கிரைன்னு எடுத்தீங்கன்னா அதுல பெருகணும், அதுல வளரணும். எங்கயா நற்கிரியை செய்ய முடியுது? எனக்கே நிறைய தேவைகள் இருக்கு. பிள்ளைக்கு ஃபீஸை கட்டணும், இந்த பக்கம் பார்த்தா ஜூன் மாதம் வந்துடுச்சு, ஃபீஸை கட்டணும், ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் போடுறாங்க, டொனேஷன் போடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க, டியூஷன் ஃபீஸ் போடுறாங்க. ஒன்றும் முடியலையா? புக் வாங்க சொல்றாங்க, நோட் வாங்க சொல்றாங்க,
ஸ்பெஷல் பீஸ்ன்றாங்க. இதெல்லாம் போய் பிள்ளைக்கு டியூஷன் வேற வைக்கணும். எங்க போறது? எங்கேயும் போத்தாலுங்க உள்ள இருக்குது. எல்லாமே எல்லா சம்பூர்ணமும் உள்ள இருக்கு. அவர் சகல பரிபூர்ணத்தினால நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்குள்ள நம்ம கம்ப்ளீட்டா இருக்கிறோம். அவருக்குள்ள நாம் பூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறோம். உள்ள எல்லாம் இருக்கிறது. இப்ப நாம உள்ளான மனுஷனை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும் சொல்றாரு. சகல நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கும், சகல நற்கிரைகளிலும் பெருகுகிற இருக்கும். ஏதோ 1-2 நற்கிரைகளே கிடையாதுங்க, எல்லாத்திலையும் பெருகணும். நீங்க கொடுக்கிறவர்களா இருக்கணும். எப்படி கொடுக்கிறவங்க? சும்மா பிசினித்தனம் பண்ணல, அள்ளி அள்ளி கொடுக்கிறவர்களாக, வாரி வழங்குகிறவர்களாக இருக்கணும். அதாங்க கடவுளுடைய விருப்பம் உங்களை பத்தி. ஏன்னா அவர் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு உங்களுக்குள்ள இருக்கும்படியாக. தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். கிருபை, இந்த கிருபை தான் இதெல்லாம் கொண்டு வருகிறார் பாருங்க. என்னத்தை? எப்பொழுதும் எல்லாத்திலையும் சம்பூர்ணமோட ஆரே பண்ணுது, எல்லா நற்கிரைகளையும் பெருக செய்து பாருங்க. இப்ப ஆங்கில வேதாமத்தில் போட்டிருக்காங்க, and God is able to make all grace. All grace என்ன? Every favor and earthly blessings. பாக்குறீங்களா? இங்க டிவில பாருங்க. Every favor, ஒவ்வொரு தயவையும், மனுஷருடைய தயவும் நம்ம பக்கமா திருப்புறாரு. மக்கள் நம்ம மேல அன்பா இருக்கிறதுக்கு அவர் திருப்புறாரு. மக்கள் நம்ம மேல விருப்பமா இருக்க திருப்புறாரு. மக்கள் நம்ம கையில அதிகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும்படியாக அவர் செய்யறாரு எல்லாத்தையும். And God is able, இதை செய்யறதுக்கு கடவுள் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் முடியும் என்பதை நாம் விசுவாசிக்கணும். நம்ம கிருபை இருக்குது, கிருபை அளிக்கிறவர் உள்ள இருக்கிறாரு. என்ன உள்ளான விதத்துல பூர்ணம் உள்ளவன் ஆக்கி இருக்கிறாரு. உள்ளே ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. தேவனுடைய வங்கியாய் நான் இருக்கிறேன். தேவனுடைய நடமாடும் பொக்கிஷ சாலையாய் நான் இருக்கிறேன். உள்ள எல்லா வளங்களும் நிறைந்து இருக்கிறது. நான் எதுக்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதிலும் குறைச்சல் உள்ளவன் அல்ல. எல்லாம் சம்பூர்ணமா இருக்குது. இந்த வசனம் சொல்லுது, and God is able to make all grace, every favor and every earthly blessing come to me in abundance. எப்படி வரதா? எல்லாம் என்கிட்ட வரும்படி செய்கிறாரு. come to you in abundance. எல்லா வளங்களையும் உங்களை நோக்கி திருப்புறார். எங்கெங்க போறது எல்லாத்தையும் என்ன பண்றாரு? உங்க பக்கமா திருப்புறாரு. என்னெல்லாம் திருப்புறாரு? மனிதருடைய தயவு, உலக பிரகாரமான ஆசீர்வாதம், பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், பண ஆசீர்வாதங்கள், சரீர சுகம், எமோஷனல் ஹீலிங், எல்லாத்தையும் உங்க பக்கமா திருப்புறார் பாருங்க. எப்படி திருப்புறாருன்னா அபண்டன்ட்டா திருப்புறாரு. எண்ணிறந்த விதத்துல, அளவு கடந்த விதத்திலே எக்கச்சக்கமான சமாதானம், எக்கச்சக்கமான சந்தோஷம், அளவிட முடியாத அன்பு, அளவிட முடியாத ஆசீர்வாதம், தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் உங்க பக்கமா திருப்புறாரு. ஏன்? so that, இதெல்லாம் ஏன் திருப்புறாரு? ஏன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்னால ஆசீர்வதிக்கிறார்? so that you may abound always and under all circumstances, whatever the need be, self-sufficient, possessing enough to require no aid or support, furnished in abundance for every good work and charitable donation. நான் சொல்றாரு, எல்லாம் உங்க பக்கமா திருப்புறாரு. ஏன்னா so that you may always, நீங்கள் எப்பொழுதும், அப்புறம் எல்லாவற்றிலும், under all circumstances, எப்பொழுதும் எல்லாவற்றிலும், எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும். ஒருவேளை மோசமான சூழ்நிலை வரும்பொழுது கூட நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? வாட் எவர் த நீட் பி, தேவை எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல கவனிங்க, என்ன மாதிரி தேவையா இருந்தாலும் சரி. திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சுங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு ஒரு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற செலவு வந்துச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னு தான் இப்ப கத்துக் கொடுக்குறேன் நான். கிருபை உள்ள இருக்கு, கிருபை அளிக்கிறவர் உள்ள இருக்கிறாரு. உள்ளான விதத்துல உங்களை ரொம்ப ரிச் ஆக்கி இருக்கிறாரு. உள்ள எல்லா வளங்களும் இருக்கிறது. வெளியே நோக்கி பார்க்கறத நிறுத்திட்டு இன்னைக்குல இருந்து உள்ள நோக்கி பார்க்கணும். உள்ள நான் எப்படி இருக்கிறேன்? எல்லா பரிபூர்ணமும் எனக்கு உள்ள இருக்குது. உள்ள ரிச்சா இருக்கிறேன். சுகம் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது உள்ள. பணம் எக்கச்சக்கமா உள்ள கொட்டி கிடக்குது. எங்க? உள்ளான மனுஷன்ல கொண்டு வந்து வச்சிட்டாரு, அங்க வச்சிட்டாரு. இப்போ அவர் சொல்றாரு, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, வாட் எவர் த நீட் பி,
என்ன தேவை இருந்தாலும் சரி, சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை, யாருடைய சப்போர்ட்டும் உனக்கு தேவையில்லை. உனக்குள்ள நீ தன்னிறைவு உள்ளவனா இருக்கிறாய். செல்ஃப் சஃபிஷியன்ட், தன்னிறைவு உள்ளவனா இருக்கிற. தன்னிறைவு உள்ளவனா இருக்குன்னா எல்லாம் உனக்கு வேண்டிய எல்லாம் உள்ள இருக்குது. இந்த உலகத்துக்கு தேவையானதும் உனக்கு உள்ள இருக்குது. ஹலோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா இதெல்லாம் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தினாலும் என்ன நிரப்பி இருக்கிறார், உள்ள இருக்கிறார். அவர் உள்ள சும்மா வெறுங்கையோட வரல. அவர் வரும்போது அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை எனக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அப்படி ஆசீர்வாதத்தை எனக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாரு. இப்ப நான் மட்டும் இல்ல, நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்க முடியும். தண்ணீர் உள்ளவனா இருக்கிறேன். என்ன தேவை இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எனக்குள்ள இருக்கிறத நான் வெளியே கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். எனக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ள என்ன இருக்குதுன்னு நான் பார்க்க ஆரம்பிக்கணும். உள்ள நான் யாரு? வெளியே ஒருவேளை ரொம்ப சாதாரணமானவனா இருக்கலாம், ஒருவேளை உருவம் பெருசாவோ சின்னதாவோ இருக்கலாம், அல்லது வெளிப்புறமா நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், அந்த அளவுக்கு அழகா இல்லாம இருக்கலாம். ஆனா உள்ள நான் ஒரு பெரிய ஆளா இருக்கிறேன். நான் உள்ள கடவுளுடைய ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் ஞானமும் அறிவும் இந்த பொக்கிஷமும் அடங்கி இருக்கு. உள்ள அவருடைய பரிசுத்தம் இருக்கு, அவருடைய நீதி இருக்கு, உள்ள இருக்கு, எல்லாமே உள்ள. அவர் என்னைக்கா கொண்டு வந்துட்டார். நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு அன்னைக்கு எல்லாத்தையும் வந்துட்டார் அவர். நான் பார்க்கறதுக்கு இவ்வளவு வருஷம் இருக்குது. நான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நீங்க உள்ள பாருங்க, உங்களுக்கு தேவையான எல்லாம் உள்ள இருக்கு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த தேவையா இருந்தாலும், நீங்கள் தன்னிறைவு உள்ளவர்களாகவும், செல்ஃப் சஃபிஷியன்ட், possessing enough to require no aid or support, யாருடைய உதவியும் தேவைப்படாத அளவுக்கு, யாருடைய சப்போர்ட்டும் தேவைப்படாத அளவுக்கு எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் நம்ம கிட்ட இருக்கிற அளவுக்கு அவர் கிருபையை பெருக செய்யறாங்க. நான் சொல்றேன், இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2:9 அவர் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றினது கூட இல்லை, எவனும் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. நான் சொல்றேன், இவ்வளவு பிரசங்கம் பண்ற நானே கூட இன்னும் கற்பனை பண்ணி பார்க்கவே இல்லை. நான் கற்பனை பண்றதோட ரொம்ப அதிகமா அவர் வச்சிருக்கிறாரு. இப்ப நான் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறத விட ரொம்ப அதிகமா உங்களுக்குள்ள எனக்குள்ள அவர் வச்சிருக்கிறாருங்க. என்னைக்கு நாம் இதை ரியலைஸ் பண்றோமோ, என்னைக்கு வெளியே பார்க்கறத நிறுத்திட்டு உள்ள பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுங்க. அன்னைக்கு தான் நம்ம உண்மையாவே வாழ ஆரம்பிக்கிறோம். கடவுள் விரும்புகிற விதத்தில் வாழ ஆரம்பிக்கிறோம். இந்த கிருபையில நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். பொசஸிங் இன்னஃப், போதுமானதுக்கும் அதிகமான அளவு உள்ள இருக்கணும், நம்ம கிட்ட இருக்கணும். அந்த அளவுக்கு உள்ள இருக்கு. பொசஸிங் இன்னஃப், போதுமானதற்கும் அதிகமானது உள்ள இருக்குங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்குது. இந்த பிரசங்கத்தை யூடியூப் ஃபேஸ்புக்கில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள இருக்குது. கடவுள் அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் உள்ள வச்சிருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணணும்? உள்ள நோக்கி பார்க்கணும். யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்றார், 3 யோவான் 2 அவர் சொல்றார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழறது போல அப்படின்னா நான் எந்த அளவுக்கு நீ உள்ள நோக்கி பார்க்கறியோ, உள்ள உனக்கு என்ன நடந்துக்குது, உன்னுடைய உள்ளான மனுஷன்ல எப்பேற்பட்ட ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யமோ எப்பேற்பட்ட நீதியும் பரிசுத்தமோ உள்ள இருக்குதோ, அதை நீ பார்க்க 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 ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டாம். நம்ம ஏன் எல்லாத்திலையும் வாழ மாட்டேங்கிறோம்? எல்லாத்திலையும் ஏன் வாழ்ந்துடல? இவ்வளோ பெரிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி, அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தேவத்துவத்தின் பரிபூரணத்தெல்லாம் வச்சு அவரை அனுப்பி, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி, அவரை சிலுவையிலே மறிக்கும்படி செய்து, ரத்தத்தை சிந்தி மறிக்கும்படி செய்து உயிரே கொடுத்துக்கிறாரு. ஏன் நம்ம நல்லா இல்லை? ஏன் இதெல்லாம் வரலன்னா உள்ள பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம வெளியவே பார்த்து வெளியே இந்த பாடிக்கு டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுகிறோம். நம்ம இது ரொம்ப பிரமாதமா பார்க்குறோம். 3 வேளை சாப்பாடு கொடுக்குறோம், நல்ல கிரீம் வாங்கி போடுறோம், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம், பிரமாதமா சென்ட் அடிச்சுக்கிறோம், எல்லாம் கரெக்டு. உள்ள எப்படி இருக்கிறோம் அதை பார்க்கவே மறந்துடும். நம்ம நான் சொல்றேன், இன்னைக்குல இருந்து உள்ள பார்ப்போம். நமக்கு தேவையான எல்லாம் உள்ள இருக்கு. உள்ள இருந்து வெளியே வரணும். இப்போ அது உள்ள இருந்து அதை வெளியே கொண்டு வர வேண்டும். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் சொல்ற, என் பிதாவினுடையவர்களாம் என்னுடையவர்கள், எல்லாம் என்னுடையதுன்றார். நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா எல்லாம் என்னுடையதுன்னு? சொல்லியிருக்கோமா? ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. ஆனா இயேசு சொல்றாரு, என் பிதாவினுடையவர்களாம் என்னுடையதாய் இருக்கிறது. அவர் சொல்றாரு. அவருக்கு தெரியுது நல்லா, அவருக்கு பிரமாதமா தெரியுது. யோவான் 16:15 வாசிக்கிறேன். பிதாவினுடையவர்கள் யாவும் என்னுடையவர்கள்.
ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா உள்ள அவ்வளவு வச்சிருக்கிறாரு. கடவுள் என்னவாகவெல்லாம் இருக்கிறாரோ அதையெல்லாம் எடுத்து அவருக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப நான் சொல்றேன், நம்ம இதை சொல்லணும். பிதாவினுடையவர்கள் யாவும் என்னுடையவளா இருக்கிறது. அவருடைய நீதி என்னுடையது, அவருடைய சுகம் என்னுடைய சுகம், அவருடைய பலன் என்னுடைய பலன், அவருடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரம், அவருடைய ஆற்றல் என்னுடைய ஆற்றல், அவருடைய வல்லமை என்னுடைய வல்லமை, அவருடைய நீதி என்னுடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம். இயேசு நிறைய இடங்கள்ல சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட பிறகு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்னையா இப்போ தற்சமயத்துக்கு என்ன சொல்லுங்க, இப்போ நிகழ்காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோமே, நிகழ்காலத்துல என்ன பாருங்க. 1 யோவான் 3:21 சொல்லுது, எல்லாம் உங்களுடையது. 22ஆம் வசனம் சொல்லுது, பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் அது உங்களுது தான், ஜீவனாகிலும் மரணமாகிலும், மரணத்தை கூட நம்மளுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார் பாருங்க. மரணம் கூட அது கூட உங்களோட தான் சொல்றாரு. நீங்க எப்ப விரும்புறீங்களோ அப்பதான் போக முடியும். மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும், இப்ப என்ன நடக்குது அதெல்லாம் கூட, நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நிகழ்காலமா இருந்தாலும் சரி, வருங்காலமா இருந்தாலும் சரி, ஜீவனானாலும் மரணமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லாம் நம்ம கையில் இருக்குங்க. எல்லாத்தையும் அவர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப நாம் என்ன பண்ணோம்? நம்ம கிருபையை பெற்றிருக்கிறவர்களா மாத்திரம் இல்ல, கிருபையை அளித்தவரே நமக்குள்ள வந்திருக்கிறாரு. இதை நான் புரிந்து கொண்டு என்னுடைய உள்ளான மனுஷனை நான் டெய்லி நோக்கி பார்க்கணும், உள்ள பார்க்க ஆரம்பிக்கணும். நான் எந்த அளவுக்கு நம்ம உள்ள பார்க்கிறோமோ, உள்ள நான் யாரா இருக்கிறேன், உள்ள கிறிஸ்து வந்து இருக்கிறார், அவருக்குள்ள எல்லா பரிபூர்ணமும் அடங்கி இருக்கிறது, அவருக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் இருக்கு, ஞானம் அறிவெல்லாம் இருக்கு, அவர்தெல்லாம் என்னுடையது அப்படின்னு எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குல இருந்து வாழ்க்கை மேல நோக்கி போக ஆரம்பிக்கும். ஆமீன். அன்னைக்குல இருந்து வாழ்க்கை செழிப்பை நோக்கி போக ஆரம்பிப்பேன். நான் என்னுடைய தேவைகளுக்காக எங்கேயும் போக வேண்டியதில்லை. என் தேவைகள் மாத்திரம் இல்லை, என்னுடைய சபையின் தேவைகள், இந்த உலகத்தின் தேவைகள், இந்த ஏரியாவின் தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் எனக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறாரு. அவருக்குள்ள இருக்கு, அவர் இப்ப எனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணோம்? எனக்குள்ள இருக்கிற அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் நான் வெளியே எடுக்க ஆரம்பிக்க வேண்டும். கிருபைன்னு தான் பாருங்க. நான் சொல்றேன், உள்ள நோக்கி பாருங்கள். உள்ளான மனுஷன்ல எல்லாமே இருக்கு, அவனை நோக்கி பாருங்கள். உள்ள இருந்து எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக தான் அதை வச்சிருக்கிறாரு, அனுபவிக்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. வரும் நாட்களிலே நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போம், மற்றவர்களுக்கு கொடுப்போம், செல்ஃப் சஃபிஷியண்டா தன்னிறை உள்ளவரெல்லாம் இருப்போம். எல்லா கிருபைகளும் அவர் பெருக செய்திருக்கிறாரு. அவரால் முடியும். எக்கச்சக்கமான மனுஷருடைய தயவை நம் பக்கமாக அவர் திருப்பி இருக்கிறார். இதெல்லாம் வழங்காம சும்மா நம்ம வந்து போனோம்னா ஒண்ணுமே நடக்காது. ஆனா உள்ள நோக்கி பார்த்து அவரை பிடிச்சிக்கணும், அந்த கிருபையை பிடிச்சிட்டு அந்த கிருபை நம்மளுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறதுன்றதை விளங்கி கொண்டு நம்ம வாழும்பொழுது கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளும் நம் பக்கமாக திருப்பி நாம வாழறது மட்டும் இல்ல, மற்றவர்களையும் நம் மூலமாக அவர் நிச்சயமாக வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். முதல்ல ஜெபம் பண்ணி முடிப்போம். அது பிற்பாடு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பாஸ்டர் எஸ்ரா வந்து நம்ம திருவிருந்துக்கு நேராக நடத்துவோம். எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபிப்போம், ஜெபித்து நம்ம முடிப்போம். கேட்ட சத்தியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லார் மேலும் கிருபை உண்டாயிருந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். யோசேப்பின் மேல ஒரு ஸ்பெஷல் கிரேஸை நீர் வச்சிருந்தீர். அது மூலமா அவன் செய்யற எல்லாத்து மேலேயும் ஒரு பெரிய வெற்றியை தந்தீர். அந்த வேலையை அவன் செய்வதற்கு வேண்டிய தெய்வீக ஞானமும் அறிவாற்றலும் நுண்ணிய அறிவையும் ஆண்டவரை நீர் தந்திருக்கிறீர். ஆண்டவர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அதை கண்ட எஜமான் ஆண்டவரே அவன் மேல தயவு வச்சான், பேரன்பு கொண்டான், அவன் மேல பிரியமா இருந்தான், எல்லாத்தையும் அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்தான், எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தான். அவன் செஞ்ச எல்லாம் தொட்ட எல்லாம் தொலங்கினதுல ஆண்டவரே, அது போல ஆண்டவரே எங்களுக்குள்ளே எங்கள் மேல கிருபை இருக்குது மாத்திரம் இல்ல, எங்களுக்குள்ளே கிருபை அளித்தவர் வந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனுஷன்லே அவர் எங்களுடைய ஆவியோட ஒரே ஆவியை கலந்து இருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை உள்ள இருக்கு. மனுஷர் எங்கள் மேல தயவு பாராட்டுவார்கள், எங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிக்கும், எங்க மேல அன்பு வைப்பார்கள், பேரன்பு வைப்பார்கள், எங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார்கள், எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுப்பார்கள், நன்மைகளை கொடுப்பார்கள், பதவிகளை கொடுப்பார்கள், நல்ல வேலைகளை கொடுப்பார்கள், இன்சார்ஜா வைப்பாங்க. எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
இந்த புதிய உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்களுக்குள்ளே பழைய உடன்படிக்கையில கிருபை அளித்த தேவன் இப்ப உள்ள வந்திருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். அந்த தேவன் ஆண்டவரே உள்ள எங்களை என்னவாக மாற்றியிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு விளங்கி கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக நடத்த எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்னையும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய சபையையும் இந்த உலகத்தையும் ஆசீர்வதிக்க தேவையான எல்லா வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சம்பூர்ணமாய் எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள நீர் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்தந்த இடத்துல எங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தெருவுக்கு எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறீர், எங்களுடைய ஏரியாவுக்கு எங்களை ஆசீர்வாதமாக வச்சுக்கிறீர், எங்க பட்டணத்துக்கு எங்களை ஆசீர்வாதமாக வச்சுக்கிறீர். உள்ள நிறைவான ஆசீர்வாதம் இருக்கு, உள்ள சகல பரிபூர்ணமா இருக்கு, உள்ள ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, வல்லம் இருக்கு, சுகம் இருக்கு, பாவ மன்னிப்பு இருக்கு, தேவனுடைய நீதி இருக்கு, பரிசுத்தம் இருக்கு. ஆண்டவரே இதெல்லாம் வெளியே வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா பரிபூர்ணத்தாலும் நிறைந்தவருக்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட்டா இருக்கிறோம். ஆண்டவரே பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். இதை ஒவ்வொரு நாளும் விளங்கி கொண்டு அதை திரும்ப திரும்ப எங்களுடைய உள்ளான மனுஷனை நோக்கி பார்த்து அந்த உள்ளான மனுஷன்ல இருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் வெளியெடுத்து அதில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். குறைவோடு வந்திருக்கிறே ஆண்டவரே உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வியாதிகள் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும், கஷ்டங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே பண கஷ்டங்கள் நீங்கட்டும், பண ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சரீரங்கள் புத்துயிர் பெறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து சபையை எங்களையும் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமையில் அவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் உட்கார்வோம் ஒரு 5 minutes. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது திருவிருந்து அனுசரிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த திருவிருந்தை அனுசரிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தேவன் விரும்புகிறார். திருவிருந்து அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்து போயிடுவாங்க. ஏன்னா அதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்திருக்கேன். இந்த திருவிருந்து நம்முடைய கிரியை நிமித்தம் அல்ல என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை நிமித்தம், அவருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே திருவிருந்தை நாம் எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பார்க்குறோம், மரணம் நேரிடா இருந்தா கூட எப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்றால் அதற்கு தப்பும்படி நம்முடைய ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். இப்போ நம்ம இங்க இருக்கிறது பாருங்க, அப்பம் திராட்சை ரசம் இருக்கு. இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு இங்கே அடையாளமாக இருக்கிறது. ஒரு சிம்பிள் மாதிரி ஒரு அடையாளம். இதை நாம் பருகும் பொழுது அவருடைய ஜீவன், அவருடைய பரிபூர்ணம் நமக்குள்ள இருக்கிறது. அதை நாம் அங்கீகரிக்கிறோம். அவருடைய வெற்றியை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த ஃபுட்பால் மேட்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பந்து பாருங்க, லாஸ்ட் இயர் அர்ஜென்டினா என்கிற ஒரு டீம் என்ன பண்ணுச்சுன்னா வேர்ல்டு கப்பை ஜெயித்தது. அப்போ ஜெயித்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பந்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விளையாடின 11 பேரும் சைன் போட்டு அந்த பந்தை வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த பந்து தான் அந்த ஃபைனல் மேட்ச்சில் அந்த வேர்ல்டு கப்பை அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருந்தது. அதை அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த வெற்றியை
அவர்கள் கொண்டாடும் பொழுது, அந்த கோப்பையை அவர்கள் வாங்கும் பொழுது, அந்த பந்து அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த பந்துனால தான் நம்ம ஜெயித்தோம், உலக கோப்பையை வென்றோம் அப்படின்னு. பாருங்க, அந்த பந்து எல்லா பந்தும் மாதிரி இல்லை. அந்த பந்து தயாரிக்கிற கம்பெனி பாருங்க, இந்த பந்து தான் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது, எல்லா பந்தும் மாதிரி அந்த பந்து இல்லை. அப்போ என்னன்னா, அந்த கோப்பையை, அந்த வேர்ல்டு கப்பை அவர்கள் ஜெயிக்கும் பொழுது அந்த பந்து பல அடிகள் பட்டு, பல மிதிப்பட்டு, அடிக்கப்பட்டு, அது என்ன பண்ணோன்னா எல்லார் காலையும் அது என்ன மிதிக்கப்படும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஜெயித்த பிறகு அந்த பந்து எல்லாரும் முத்தமிட்டு பாருங்க, அந்த பந்தை ஏலத்துக்கு விட்டா பல கோடி போகும், அவ்வளோ மதிப்பு அந்த பந்திருக்கு. ஏன்னா அது ஃபைனல் மேட்ச் ஜெயித்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த கப்பை வாங்கி ரிசீவ் பண்ணும்போது அந்த பந்து ஞாபகம் வரும். அந்த பந்து எப்படி அடிக்கப்பட்டு அது பல காலில் மிதிக்கப்பட்டதோ, அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்திற்கென்ற பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படி அடிபட்டு, பாடுபட்டு, மரித்து, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இப்போ பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய வெற்றியை நாம் கொண்டாடுகிறோம். அவர்கள் அந்த கோப்பை, அந்த பந்தை வாங்கும் பொழுது அந்த வெற்றி ஞாபகப்படுத்துது அந்த பந்து. இப்போ நம்ம கிட்ட ரத்தம் கொடுக்கப்படும் பொழுது, இந்த அப்பம் கொடுக்கும் பொழுது எதை ஞாபகப்படுத்த வேண்டும்? அவருடைய வெற்றி. அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சியின் வசனத்தெல்லாம் ஜெயிப்போம் இல்லையா? இப்போ இந்த பருக போகிறோம், சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, இப்படிப்பட்ட சாட்சியை நாம் இட வேண்டும். தான் பிரசங்கத்தில் கேட்டோம், பரிபூர்ணம், சம்பூர்ணம் எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது. அறிவு, ஞானம், வல்லமை, ஆசீர்வாதம், செழிப்பு, கிருபை, சத்தியம் எல்லாம் நமக்குள்ள எப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்குள்ள இருக்கிறது. அதை என்ன பண்ணுறோன்னா, நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம், வெற்றியை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆகவே இந்த திருவிருந்தில் நாம் அனுசரிக்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருடைய நீதியான தீர்ப்பு வெளிப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையின் மூலியமாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டிருக்கிறது, நாம் தரித்திரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு உணர்வோடு, ஒரு மகிழ்ச்சியோடு இதை நாம் அனுசரிப்போமானால் நிச்சயமாய் வெற்றி நம்முடையதாக இருக்கிறது. நமக்குள்ள பார்ப்போம், நம்முடைய சரீரத்தின் காரியத்தை இல்லை. பாருங்க, பிசாசு குற்றப்படுத்துவான். ஒரு சில தப்பை செஞ்சுட்டா அவ்வளோதான், தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதை நீ எடுக்கக்கூடாது, இதை நீ எடுத்தால் நீ செத்து போயிடுவ. இது செத்து போகிறதுக்காக தேவன் இதை ஆயத்தப்படுத்த வைக்கல. நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கும்படி, எல்லா விதத்திலும் வெற்றியை வாழும்படி, சம்பூர்ணமுடையவர்களாக வாழும்படி தேவன் இதை இந்த கல்வாரி சிலுவையில் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி, இப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு இதை நாம் செயல்படுவோம். ஆகவே நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம், நாம் இதை ஜெபித்து அனுசரிப்போம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம், நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய ரத்தம் நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதை நாம் அனுசரிக்கும் பொழுது அந்த வெற்றியை நாம் சாட்சியின் வசனமாக நாம் அறிக்கையிடுவோம், நாம் நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு நீர் எங்கள் பக்கமாக வைத்திருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பார்த்தோம், யோசேப்போடு இருந்தி ஆண்டவரே தயவை கொண்டு வந்தீர். ஆண்டவரே, எல்லா விதத்திலும் நீர் அவனுக்கு உதவியாக இருந்தீர். ஆண்டவரே, ஏனென்றால் அதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு உயர்வு, பெரிய ஒரு கிருபை, பெரிய ஒரு தயவு என்னன்னா, யோசேப்புக்கு தயவு காட்டின தேவன், யோசேப்போடு இருந்த தேவன் இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் மூலியமாக எங்களுக்குள்ள வந்திருக்கிறார். இந்த பரிபூர்ணமுள்ள தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கைக்காக நன்றி. ஆண்டவர், நீர் எங்களுக்காக பாடுபட்டு மரித்து ஆண்டவரே இந்த கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக செய்தவையில நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். நன்மையான காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அந்த நன்மைகளை நாங்கள் சாட்சியின் வசனமாக நாங்கள் சொல்லுகிறோம். உடைய ரத்தம் அதை செய்திருக்கிறது. ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுகிட்ட இருந்து நீர் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர். என்னுடைய வல்லமையிலிருந்து நீர் ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி எங்களை ஆசீர்வதிக்கும்படி உடைய பிள்ளையாக இயேசு நீர் அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவர்.
நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர், உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே. உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே, பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே. நான் சுகமானேனே, உம் காயங்களால் நான் சுகமானேனே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. நாம் யாவரும் அறிக்கையிட்டு இதை நாம் செய்வோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்தது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவனமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம் யாரும் பானம் பண்ணுவோம். நாம் கண்களை மூடி நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், ஐ பிரேஸ் யூ லார்ட். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டே நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவிலே நீர் மரித்தீர். உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த அருமையான பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறது. எங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிற உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களை சுகமாக்கி இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் இந்த பந்தியிலே பங்கு கொள்ளும் பொழுது வெறுமனே இந்த அப்பத்திலும் ரசத்திலும் மாத்திரமல்ல, நீர் எங்களுக்காக உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டு பண்ணி வைத்திருக்கிற சகல விதமான சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களிலே நாங்கள் பங்கடைந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவன் எங்களுடைய ஜீவன், உம்முடைய ஞானம் எங்களுடைய ஞானம், உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய நீதி எங்களுடையதாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அளவற்ற ஐஸ்வர்யம் எங்களுடையதாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதம் செழிப்பு எங்களுடையதாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உள்ளே நாங்கள் நோக்கி பார்த்து உள்ளான மனுஷன்லே நாங்கள் எப்பேற்பட்ட பலசாலிகளாக இருக்கிறோம், என்னவெல்லாம் அளவற்ற ஐஸ்வர்யங்கள் எங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து இந்த கிருபையிலே நாங்கள் வாழ எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் சென்று வாருங்கள். நம்ம ஒரு பாடலை பாடுவோம். யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் என்று என